வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பெயிலில் வந்திருக்கிறாரு நேத்திக்கு. அதுதான் காலையிலேருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நியூஸ். சில நிபந்தனைகளோடு வெளில வந்திருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி அவர் மறுபடியும் சரணடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் அவர் சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது அப்படின்றது. அடுத்தது இந்த ஒரு வழக்கு சம்பந்தமான சாட்சிகள் யாரையுமே சந்திக்கக்கூடாது. அடுத்தது கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது. இந்த ஒரு வழக்கு பற்றி பேசக்கூடாது. ஜூன் 2ஆம் தேதி ஆஜராகும் பொழுது 50,000 ரூபாய் பணம் கட்டணும். இந்த மாதிரியான நிபந்தனைகளோடு அவரை வெளில விட்டுருக்குறாங்க. ஸோ அவர் ஜனநாயகம் வென்றது, அதே மாதிரி சர்வாதிகாரியை வீழ்த்துறதுக்கு நான் ஒன்று சேர்ந்துருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனேயே அவருடைய ட்ராமாஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் நிபந்தனை ஜாமீனில் தான் வந்திருக்கிறாரு. மறுபடியும் உள்ளே போக போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் கூட இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இதற்கப்புறம் மணிஷ் சிசோடியா வருவார், அதற்கப்புறம் ஹேமந்த் சோரன் வருவார், அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்குது. அவர்கள் தங்களை நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி நிரூபித்தார்கள் அப்படின்னா யாராக இருந்தாலும் வெளில வந்துடுவாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கேஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் மதுபான ஊழலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னும், அதில் வந்த பணத்தை வைத்து தான் கோவாவினுடைய எலெக்ஷனில் அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க அப்படின்னும், முதல்வர் அப்படின்றதுனால அவருக்கு சலுகைகள் காட்ட முடியாது அப்படின்னும், எலெக்ஷன் வருது அப்படின்றதுனாலையும் இதை ஒரு சலுகையாக காட்ட முடியாது, எல்லா காலங்கள்லேயும் நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும், அதிலெல்லாம் சலுகை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீதிமன்றம் தான் எலெக்ஷன் இருக்குது, சரி ஓகே அவர் போகட்டும் அப்படின்ற மாதிரியான ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அவரை விடுதலை பண்ணல, ஜாமீனில் தான் வந்திருக்கிறாரு அப்படின்றத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின், வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் மமதா பானர்ஜி, இவர்கள் எல்லாருமே சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் இது இந்திய அலையன்ஸுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ரீதியிலையுமே அவர்களினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்தது இந்திய அலையன்ஸுக்கு பலத்தை கொடுக்குமா, அவர்களுக்கு வாக்கை வாங்கி கொடுக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தில்லியில் 6ஆம் கட்ட தேர்தல் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. பஞ்சாபில் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த இரண்டு இடங்களில் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தில்லியில் 7 தொகுதி இருக்குது. 7 தொகுதியுமே பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7ல் 1, 2, 3 மேக்ஸிமம் 3 தொகுதிகள் வரைக்கும் வேணால் ஆம் ஆத்மி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் தான் 3, மினிமம்னு பார்த்தோம்னா அது 0 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 0லேருந்து 3 தொகுதிகள் வரைக்குமே ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ரிலீஸ் காரணமாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாபில் பெரிய அளவில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பஞ்சாப்லேயும் சரி, தில்லியிலையும் சரி, காங்கிரஸோடு இணைந்ததை அடுத்து பல தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்தும் சரி, ஆம் ஆத்மியிலேருந்தும் சரி மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஒரு உள்ளடி சண்டைகள் இருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த ஜாமீனில் வெளில வந்திருக்கிறது அப்படின்றது அந்த கட்சிக்கு 1-2 சீட்டுகளை வாங்கி கொடுக்குமே தவிர அதை தாண்டி பெரிய அளவில் இம்பேக்டை ஏற்படுத்தாது. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏன்னா ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அவர் மறுபடியும் 2ஆம் தேதி உள்ளே தான் போக போகிறார் அப்படின்னும், அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றம், அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார், அதற்கான தண்டனை அனுபவிக்கிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால் இது ஒரு சின்ன தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பெரிய அளவில் இம்பேக்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.